இந்த மேரேஜுங்கிற ஒரு விஷயம் வந்து எதனால் இந்த மேரேஜ் இப்போ ஏன் வந்து இப்போ வரைக்கும் அந்த மேரேஜ் வந்து பார்க்குறாங்கன்னா, வந்துட்டு அந்த அன்டச்சபிலிட்டி வந்துட்டு ஒருத்தர் தொழில் வச்சே வந்து அவங்க பிறக்கிற குழந்தையும் அதே கேஸ்ட்டு, அதே இம்ப்யூரிட்டி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க பாருங்கள். அப்போ கல்யாணம் ஆகிடுச்சு அந்த ஃபேமிலிக்குள்ளே போனாலே அது இம்ப்யூரிட்டி அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அந்த மேரேஜுக்கு ஃபாலோ பண்ண கேஸ்ட் மேரேஜு இப்போ வரைக்கும் வந்து அது வந்து கண்மூடித்தனமாக வந்து இவ்வளோ வருஷமாக வந்து அது வந்து ஃபாலோ பண்ணி இப்போ வரைக்கும் வந்துட்டு அது மட்டும் வந்து மாறலை. இப்போ லிட்ரஸி ரேட் கூட இப்போ 10% ரிசர்வேஷன்லாம் கொண்டுட்டு வந்து இவ்வளோ கொண்டு வந்துட்டாங்க. பட் வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜ்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, அது வந்துட்டு ஒரு 1990s வந்துட்டு 4% வந்து இருந்திருக்குது. 4%னா 1960s வந்து 1%, 1990s 4%, 2020 7%லேருந்து 10% ஆகிருக்கு. ஸோ இன்னும் 100%னால் அது வந்து எவ்வளோ எல்லாருமே அந்த மாதிரி இருக்கணும்னா, ஸோ வந்து அது வந்து ரொம்ப வந்து கஷ்டமான விஷயம். ஏன் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஸ்கூலில்